delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சிவி சண்முகம் வந்து 10 தோல்வியிலிருந்து 11வது தோல்விக்கு போயிருச்சு. எதுக்கு பொதுச் செயலாளர் பதவி, நீ எதுக்கு கட்சியில் இருக்க என்று கேட்கக்கூடிய இடம் வந்துச்சு. பாஜக என்கிற கட்சி வந்து உங்களை வந்து ரிமோட் கண்ட்ரோலாக மாறி உங்க கட்சியை கையில் எடுத்து, அதன் விளைவு என்னாச்சுன்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய கட்சிக்கான இமேஜ் டேமேஜ் ஆகி அதிமுகவின் இடத்திலே தான் விஜய் வந்து சேர்ந்திருக்கிறார். திமுக வேண்டாம் என்று மக்கள் தீர்மானிக்கிற போதெல்லாம் அதிமுக தானே ஜெயித்திருக்கிறது. இந்த முறை அதிமுக ஏன் ஜெயிக்கல? அவர் சசிகலாவை வந்து கட்சியிலிருந்து ஒழித்து கட்டி விட்டார், ஓபிஎஸ்ஐ ஒழித்து கட்டி விட்டார், டிடிவி தினகரனை வந்து அரசியல் கட்சி அந்த அதிமுக என்கிற அமைப்பில இருந்து விரட்டி விட்டார்னா அவர் எப்படி அப்பாவியா இருக்க முடியும்? எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாரு, கடைசியில கட்சியையும் சேர்த்து ஒழிச்சு கட்டிட்டாருங்கிறதா இப்ப கிளைமாக்ஸ். அதிமுக நகர்த்தப்படுது அப்படின்னும் போது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய கட்சிங்கிறது தான் வரலாறாவே இருக்கு. அப்ப அதிமுகங்கிறது வந்து 3வதுக்கு போச்சு அப்படிங்கிறது வந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு குறியீடு. இப்பயும் 2 கட்சி தான், திமுக தாவேகான்னு ஆயிடுச்சு. இப்ப ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பாரம்பரியமான கட்சி இவ்வளோ சுக்குநூறாக உடஞ்சி ஒரு கண்ணாடி ஒட்டஞ்சா எவ்வளோ பகுதிகள் வருமோ அந்த மாதிரி வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருந்து அதை எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அதுலேயே இப்போ ஒரு 2 இல்லை 3 உடைய போகுதுன்ற மாதிரியான ஒரு செய்திகள் உருவாகிட்டு இருக்கு. எந்த மாதிரியான நிலைகள் இருக்குது சார்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்த போதே அது ஒரு மாபெரும் தோல்வியைத்தான் தரும் என்பதை பல பேர் சொன்னார்கள். ஆனால் அவர் எதையுமே காதில் போட்டுக்கல. ஓபிஎஸ் அவர்கள் அவரோடு வந்து முரண்பட்ட காலகட்டங்களில் கூட எனக்கு எந்த பதவியுமே வேணாம், என் கூட இருக்கிறவங்கள மட்டும் கட்சியில் சேர்த்துக்கங்க, நான் வந்து ஒரு டம்மி பீஸாக கூட உங்க கூட இருக்கேன், வெறும் உறுப்பினராக கூட நான் இருக்கேன் என்று கூட மன்றாடி கேட்டார் ஓபிஎஸ் அவர்கள். ஒரு முன்னாள் முதலமைச்சர், 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர், அவர் மேலே எல்லாம் வந்து நீங்கள் வந்து கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து தண்ணீர் பாட்டிலை தூக்கி அடித்ததெல்லாம் அன்றைக்கு உங்களுக்கு அது வெற்றியாக தெரிந்திருக்கலாம். ஆனால் கட்சி எங்கே போகிறது, ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்கிற குரலை செங்கோட்டையன் எழுப்பிய போது, பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம் பேசிய போது, சசிகலா வந்து முறையிட்ட போதெல்லாம் நீங்கள் காது கேட்காத மாதிரியே இருந்தீங்களே, கவனிக்க தவறுனீங்களே. இன்னைக்கு உங்களுடைய பொதுச் செயலாளர் பதவியை தூக்கணும்ட்டு போர்க்கொடி தூக்கி விட்டார் உங்கள் கட்சியில். இப்போ சிவி சண்முகம் வந்து 10 தோல்வியிலிருந்து 11வது தோல்விக்கு போயிருச்சு. உனக்கு எதுக்கு பொதுச் செயலாளர் பதவி, நீ எதுக்கு கட்சியில் இருக்க என்று கேட்கக்கூடிய இடம் வந்துருச்சு. அப்போ இந்த நிலைமைக்கு இட்டு சென்றது யார்? நீங்கள் தனிநபர் சொத்து. அது ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு என்பது நீங்கள் கட்சியின் நிறுவனர் அல்ல. கட்சியை நிறுவியவர் வந்து உருவாக்கியவர் எம்ஜிஆர். அதை மிகப்பெரிய அளவில் வலிமையாக வழிநடத்திய இடத்துல ஜெயலலிதா இருந்தாங்க. ஒரு ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஏற்பட்ட நெருக்கடியில் சசிகலா சிறைக்கு போனதுனால ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு தானே தவிர உங்களை தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தார்களா? இல்லை உங்களுடைய கட்சியினுடைய எல்லா தரப்பு மக்களும் வந்து உங்களை நேசித்தார்களா? ஒரு சூழ்நிலையின் காரணமாக, ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் தலைவரானீங்க. நீங்கள் என்ன செய்திருக்கணும்? ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஜனநாயகத்தன்மையோடு நெகிழக்கூடிய தன்மையோட, எல்லாரையும் அரவணைக்கிற தன்மையோடு இருந்திருக்கணும்ல. நீங்கள் தன்னை முழுமையாக எதிர்த்தவர்கள் அத்தனை பேரையுமே ஜெயலலிதா மீண்டும் சேர்த்து கொண்டாரா இல்லையா? ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு இதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தபோது அதிமுக 2 பட்டது. அப்போ ஜானகி அணியில் தான் மூத்த தலைவர்கள் அனைவருமே இருந்தாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், ஆரம் வீரப்பன் எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. காளிமுத்து, பெரிய பெரிய தலைவர்கள் அனைவரும் அங்கே தான் இருந்தாங்க. ஜெயலலிதாவை ஆதரித்தவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள், குறைவானவர்கள். ஆனால் வந்து கால வெள்ளத்திலே வந்து ஜானகி அணியால் அரசியல் செய்ய முடியலை, நீந்த முடியலை. ஜெயலலிதா அவர்களுக்கு தான் வெற்றி சாத்தியப்பட்டது. இப்போ அவர் அரசியலாக வந்து உருப்பெற்றதற்கு பின்பு அவரை யார் முழுமையாக எதிர்த்தார்களோ, யார் வசைப்பாடினார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே மீண்டும் கட்சியில் சேர்த்து கொண்டாங்களா இல்லையா? அந்த பண்பாடு ஏன் அவங்ககிட்ட இல்லை? தன் தலைமைக்கு ஆபத்தாக முடிந்து விடும். சசிகலா வந்துட்டால் நாக்காளியை தூக்கிட்டு போயிடுவாங்க, ஓபிஎஸ் வந்தால் நம்ம தலைமை இல்லாமல் பண்ணிடுவார், வந்து டிடிவி தினகரன் இருந்தால் நமக்கு வேட்டு வச்சிருவாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ தன்மையிலே வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத, அதுதான் தலைமை பண்பு என்பது என்ன? எல்லாரையும் நீங்கள் அரவணைக்கக்கூடிய இடத்திலே இருந்திருக்க வேண்டும். அதனுடைய விளைவு என்னாச்சு? பாஜக என்கிற கட்சி வந்து உங்களை வந்து ரிமோட் கண்ட்ரோலாக மாறி உங்கள் கட்சியை கையில் எடுத்துச்சு. அதன் விளைவு என்னாச்சுன்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய கட்சிக்கான இமேஜ் டேமேஜ் ஆகி அதிமுகவின் இடத்திலே தான் விஜய் வந்து சேர்ந்திருக்கிறார். திமுக வேண்டாம் என்று மக்கள் தீர்மானிக்கிற போதெல்லாம் அதிமுக தானே ஜெயித்திருக்கிறது. இந்த முறை அதிமுக ஏன் ஜெயிக்கலை? அதற்கு முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கு இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். அவரே தானாக முன்வந்து ராஜினாமா செய்வது இன்னும் சாலை சிறந்தது, நாகரிகமானது. அரசியல் நாகரிகம் அப்படி தான் இருக்கணும். இல்லை நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி இதெல்லாம் நம்ம என்னெல்லாம் செய்ய தவறி இருக்கோம்
அப்படிங்கிறத பேசியிருக்கணும். ஒரு ஒரு தலைமை பதவியை அபகரிப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆளுமை செலுத்துவது வேற, அபகரிக்கிறது வேற. நீங்கள் ஆளுமையாக உங்களை நிரூபிக்கவே இல்லையே. அதனால இந்த வீழ்ச்சியை அவர் சந்திக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து இனி ஒரு முறை அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வராது என்று நம்பிக்கை இழந்து விட்டார்கள் பல பேர். அதனால என்ன நினைக்கிறாங்க, இந்த ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசுக்கு 2 சீட் வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, 2 சீட் வச்சிருக்கிற விசிகா, 2 சீட் வச்சிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்காங்களே, நம்ம இவ்வளவு எம்எல்ஏ வச்சிருக்கோமே, நம்ம ஆதரிச்சோம்னா நமக்கு அமைச்சரவையில் பொறுப்பு கிடைக்குமே, நம்ம ஒரு 7-8 பேர் மினிஸ்டர் ஆகலாமே என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்புகிறார்கள். அப்போ அந்த விருப்பத்திற்கு அவர் வந்து இடையூறாக இருக்கிறார் அப்படிங்கிற கோபம் வந்து உங்களுக்கு இல்லை. அதுக்கு மறைமுகமாக பிஜேபி எங்கேயாவது காரணமாக இருக்கா? எடப்பாடி அவர்கள் இந்த முடிவை ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பிஜேபி எங்கேயாவது ஒரு அழுத்தமோ இல்லை காரணமோ? இல்லை, பிஜேபி வந்து அதைத்தான் விரும்பும். ஏன்னா காங்கிரஸை ஒழித்து கட்டுவதற்கு அதிமுக உள்ளே போச்சுன்னா காங்கிரஸை ஒழிச்சிடலான்னு தான் பிஜேபி வரும். பிஜேபியோட அரசியல் கணக்கு வந்து அதிமுக உள்ளே போகணுங்கிறது தான். ஓகே. ஏன்னா சிவி சண்முகம் வந்து உடனடியாக வந்து அவர் எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறாரு, அவர் வந்து நேரடியாக வந்து களத்தில் இறங்குறாரு. அப்படிங்கிறப்ப அதற்கு அது அவருடைய சுய முடிவா அல்லது பிஜேபி பின்னணியிலிருந்து இயக்குகிறதா என்கிற பல சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. அதனால் இதை பொறுத்தவரையில் அவர் மாநில அரசியலில் தீவிரமாக இறங்கணுங்கிறதுக்காக தான் டெல்லி அரசியலை கைவிடுறாரு. அதனால் பிஜேபி இருக்கா இல்லையாங்கிறது கிளைமாக்ஸில் தான் வரும். தொடக்க நிலையில் அவர்கள் வந்து இனி ஒரு முறை அதிகாரத்தில் நாம் பங்கேற்கவே முடியாது, இது கடைசி வாய்ப்பு. அதனால் 67 தோற்று போன காங்கிரஸ் மறுபடியும் எப்பயாவது வெற்றி பெற்றுச்சா? அது இன்னொரு தோழமை கட்சியாகத்தான் தொடர முடிந்ததை தவிர, தொங்கு சதையாக இருக்க முடிந்ததை தவிர தனித்து வர முடியல. அந்த நிலைமை இப்போது அதிமுக வந்து விட்டது. எம்ஜிஆர் உருவாக்கிய பிம்ப அரசியலை விஜய் என்கிற பிம்ப அரசியல் காலி செய்து விட்டது. கத்தி எடுத்தவன் கத்தியால சேவேண்ட மாதிரி பிம்ப அரசியல், இமேஜ் பில்டப் என்பது இன்னொரு இமேஜ் பில்டப்பில் காலி ஆயிடுச்சு. காலத்தால் அது கரைந்து விட்டது. அதற்கென்று தனியாக கருத்தியல், கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், போராட்டம், அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் வடிவம் இங்கே காலாவதியாகிவிட்டது. தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். தத்துவம் என்பது கொள்கை. ஒரு கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும், நெடுந்தூர கனவு இருக்கணும், ஒரு பயணம் இருக்கணும். அப்போ தான் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும். நீங்கள் தற்காலிகமான பதவி வேட்டைக்காக ஒரு கட்சியை பயன்படுத்தி கொண்டால் அந்த கட்சி கரை சேராது. இப்போ நீங்கள் சில கட்சிகள் வந்து நடைமுறையில் தோல்வியாக இருக்கும், ஆனால் அந்த கட்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு தோல்வியினால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரு கடைசி மனிதனுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாத வரைக்கும், ஒரு பாட்டாளிக்கான உரிமை கிடைக்காத வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு தொழிற்சங்கம் இருக்கும், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் இருக்கும், ஒரு சிஐடி இருக்கும், ஒரு போராட்ட அமைப்பு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்க கத்திக்கிட்டேவாது இருப்பாங்க. மக்கள் மன்றத்திலே மக்கள் ஏற்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருப்பாங்க கம்யூனிஸ்ட்டுகள். விசிகா வந்து ஒரு சாதிய வன்கொடுமைக்கு எதிரான ஒரு குரல், சாதி ஆதிக்கவாதிகள் இருக்கிற வரைக்கும் சாதி எதிர்ப்புக்கான ஒரு குரலாக விசிகா இருக்கும். ஒரு நெடுந்தூர பயணத்துக்கான ஒரு கருத்தியல் வடிவம் இருக்கணும் கட்சிக்கு. மதச்சார்புடைய ஒரு கட்சி என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் மதச்சார்பற்ற சக்தியாக காங்கிரஸ் இருக்கும். ஒரு கான்செப்ட், ஒரு கருத்தியலை நீங்கள் வலுவாக பற்றி கொள்ளவில்லை என்றால், அதன் வழி நீங்கள் நடக்கலைன்னா அந்த கட்சி நெடுந்தூரம் பயணிக்க முடியாது. இந்த கட்சிக்கு முடிவு காலம் வந்துடும். அதிமுகவுக்கு முடிவு காலம் வந்ததற்கு காரணம் அங்கு ஒரு கொள்கை இல்லை, தொலைநோக்கு திட்டம் இல்லை, தற்காலிகமான ஆதாய வேட்டைக்காக நீங்கள் அலையிறிய கட்சிக்கு அளவையாது. ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு இபிஎஸ் வந்துட்டு தாக்கினார்ன்ற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று சொன்னீங்க. இது அப்படியே வந்துட்டு இப்போ நடக்கும்போது வந்துட்டு சிவி சண்முகம் வந்துட்டு எடப்பாடி அவர்களை தாக்கியார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட கைகலப்பெல்லாம் நடக்குது. அதாவது ரிசார்ட் அரசியல்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஏன் உன் கட்சி எம்எல்ஏவை உனக்கு நம்பிக்கை இல்லாமல் நீ ஏன் வந்து ஹோட்டலில் பூட்டி வைக்கிற? ஒரு ரிசார்ட்டில் வந்து எதுக்கு பூட்டி வைக்கிற? எது கண்காணிக்கிற? ஸ்டார் ஹோட்டலில் எங்கே வெளியில் போனாலும் வரண்டாவில் போனாலும் கேமரா கண்காணிப்பில் இருக்கிற, எதுக்கு ஒரு இடத்துல எல்லாரையும் குவிக்கிறேன்? இப்போ விசுவாசியாக அவன் இல்லை. நீங்கள் யார் உங்களை முதலமைச்சர் ஆக்குனாங்களோ எடப்பாடி பழனிசாமியை, அவருக்கு அந்த சசிகலாவுக்கு ஒரு விசுவாசமாக இல்லையே. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எப்படி விசுவாசமாக இருப்பாங்க? நீங்கள் ஒரு ஆளை காலி பண்ணியன்னா உங்களை காலி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவான். இது இயற்கையின் நியதி, இது பிரபஞ்சத்தினுடைய நியதி. அதனால் உங்களை எதிர்த்து ஒருத்தர் போர்க்கொடி தூக்குறாரு சிவி சண்முகம். 30 எம்எல்ஏ கிட்ட இருக்காங்க, என்ன செய்வாங்கிறார். இவர் ஒரு 17 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எஸ்பி வேலுமணிகிட்ட போய் வச்சுக்கிட்டு அவர் ஒரு சபாநாயகர்கிட்ட போய் மனு கொடுக்குறார். அப்போ அதிமுக எத்தனை முறை தான் அதிமுக உடையும்? ஒவ்வொரு செங்கலாக உருவிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலை சொன்னார்ல, நான் அண்ணா அறிவாலயத்தில் எல்லா செங்கலையும் உருவிடுவேன்னு சொல்லி முடித்தோன்னா இப்போ பிஜேபி தலைவர் பதவியிலேருந்து அவரை உருவிட்டாங்க. இப்போ உண்மையிலேயே செங்கலை எங்கே உருவுறாங்கன்னா எம்ஜிஆர் மாளிகையில் ஒன்றா உருவுறாங்க. அப்போ அந்த மாளிகை சரிந்து கொண்டிருக்கிறது, எம்ஜிஆர் மாளிகை என்பது சரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சரிவுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் 11 தோல்விகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு நம்ம சொல்லலை, அவங்க கட்சிக்காரங்களை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க.
ஆனால் சிவி சண்முகம் அவர்கள் வந்துட்டு தாவேக்காவோட இணையணும், அந்த இணையிற பேச்சுவார்த்தையில வந்துட்டு எடப்பாடி அவர்கள் ஏத்துக்கல. இப்போ அப்படியே நீங்க அப்படியே அங்கே இணைஞ்சீங்கன்னா கூட இணைவதுன்னு இல்லை, கூட்டணி தான் அவர் பேசுறாரு. இணைவது என்று பேசல. இணைவதுன்னா அந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கறது. இணைவதல்ல, கூட்டணிக்கு தான் அவர் இருக்கிறாரு. அதற்கு மாற்று கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம தாவேக்கா ஆட்சியவே நம்ம பதவி ஏற்க விடாமல் நம்ம வந்து ஒரு பொது வேட்பாளரை அறிவித்து, திருமாவளவனை முதலமைச்சராக அறிவித்து, திமுக அதிமுக ரெண்டுமே வந்து ஆதரிக்கிற ஒரு நிலைமையை ஏன் உருவாக்கக்கூடாதுன்னு அவர் கேட்குறாரு. சிவி சண்முகம் கேட்குறாரு. அப்படின்னு திருமாவளவன் முதலமைச்சரா அப்படின்னு கொதிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற சங்கதி வருகிறது. அப்போ விஜய் வரக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் வந்து முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதனால் மாற்று கருத்து உருவாகி விட்டது. எப்படியா ஏதாவது ஒரு சாத்தியப்படுத்த வேணும், அதிகார அமைப்பிலே நாம் பங்கேற்கணும், அதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு அரசியல்வாதி நினைப்பது இயல்பானது தான். அந்த சந்தர்ப்பவாத அரசியலில் தோன்றின எடப்பாடி பழனிசாமி இன்னொரு சந்தர்ப்பவாத அரசியலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார். அதுலேருந்து வெளியில் வருவாங்களா என்ன நமக்கு தெரியலை. அதிமுகவுக்கு இது கிளைமாக்ஸ் நெருங்கி விட்டது. பிஜேபி வந்து அதிமுகங்கிற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து கடைசி கிளைமாக்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. இனி இருக்குமா இல்லையாங்கிறத கட்சி தொண்டர்களை தான் முடிவு செய்வாங்க. கீழே வந்து கிளைக்கழகங்கள்லாம் காலியாகுது, நம்ம தாவேக்கா பக்கம் போயிடுவோம், சும்மா வந்து சாதாரண ஆளுகள்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, நம்ம ஏன் வர முடியாது என்கிற எண்ணம் பல பேருக்கு வந்திருக்கிறது. இது வந்து அதிமுகவினுடைய அடித்தளம் ஆட்டங்காணுகிறது. அதனால் அந்த குறுகிய கால அறுவடைக்கு இந்த பங்களா வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, இந்த பங்களா உடஞ்சிரும். அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும், கொஞ்ச நாள் தான் குடியிருக்க முடியும். அதற்குள்ளே அதை வந்து இந்த எரிகிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இது முடிவுக்கு வரப்போகிறது. அதனால் நாம் அதிகார அமைப்பில் பங்கேற்க வேண்டும் என்பது சிவி சண்முகத்தின் விருப்பம். அதற்கு எடப்பாடி எதிராக இருக்கிறார் என்பதனால, ஒற்றை தலைமைங்கிற பேரில் ஒத்தையாக இருக்கலான்னு பார்க்குறாருங்கிறதுனால சண்டை நடக்கிறது. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் போய் சேரும்போது எல்லா அதிமுககாரங்களும் திட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அவரை பாராட்டுற சூழலுக்கு அதிமுககாரங்களே தள்ளப்பட்டாங்களோ? ஆமாம், அதில் என்ன சந்தேகம். நீங்கள் சசிகலா வந்து நான் வந்து பெங்களூரு சிறைச்சாலையில் இருந்ததால் தான் உயிர் பிழைத்தேன், தமிழ்நாட்டு சிறைச்சாலைக்கு ஒருவேளை மாற்றப்பட்டிருந்தால் என் உயிருக்கு வந்து முடிவுரை எழுதியிருப்பார்கள்னு சொன்னால் கொலைப்பள்ளி தானே அது? ஆமாம், கொலைப்பள்ளி தானே. அதில் என்ன சந்தேகம். என் உயிருக்கு ஆபத்துனா என்ன அர்த்தம், என்னை கொண்டிருப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சுல. அப்போ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆளாகணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப வருந்தத்தக்கது. பொது வாழ்க்கை என்பது நன்மதிப்பு தான். ஒரு பொது வாழ்க்கைக்கான நன்மதிப்பை அவர்கள் இழந்து விட்டார். ஆனால் எடப்பாடி அவர்களை பார்க்கும்போது ஒரு சாந்த சுரபி மாதிரி இருக்கும்போது அவர் மேலே கொலைப்பள்ளியெல்லாம் போடுறாங்கன்னும் போது இதெல்லாம் வன்மத்தின் வெளிப்பாடுனா எடுத்துக்கலாமா? தன்னை அப்பாவியாக காட்டிக்கொள்வதற்காக சொல்லப்பட்ட பொய், அது அப்பட்டமான பொய். அதனால் அவர் ஒரு நாள் அப்பாவியாக இருக்க வாய்ப்பில்லை. அவர் சசிகலாவை வந்து கட்சியிலேருந்து ஒழித்து கட்டி விட்டார், ஓபிஎஸ்ஐ ஒழித்து கட்டி விட்டார், டிடிவி தினகரனை வந்து அரசியல் கட்சி அந்த அதிமுக என்கிற அமைப்பிலிருந்து விரட்டி விட்டார்னா அவர் எப்படி அப்பாவியாக இருக்க முடியும்? எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாரு, கடைசியில் கட்சியையும் சேர்த்து ஒழிச்சு கட்டிட்டாருங்கிறதா இப்போ கிளைமாக்ஸ். அதனால தான் அவங்க கதறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய நிலைமை என்ன? இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த 45-50 பேர் இருக்காங்க, எம்எல்ஏ 47 பேர், அவங்களுடைய நிலை என்னவா இருக்கு? இல்லை, அவங்க வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை தீவிரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கட்சியை கரை சேர்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நோக்கி, ஏன்னா இப்போ ஒரு புதிய வெற்றிடம் உருவாகி தாவேக்காவுக்கு வந்து கட்டமைப்பு இல்லை. அப்போ கட்டமைப்பை உறுதி செய்வதற்கு அதிமுக காரர்கள் அந்த பக்கம் திசை மாறினாங்கன்னா அவங்களுக்கு கட்டமைப்பு கிடச்சிரும், புதிய பதவியும் கிடச்சிரும். தாவேக்கா இன்னும் வந்து அடித்தளத்தை வந்து ரொம்ப சிறப்பாக அமைத்து விடும். அதனால் ஒரு மாற்று வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக ஒரு கட்சி வந்து எழுச்சி வருது அப்படின்னாலே பல பேர் போவாங்க. அதுலேயும் அது அதிகார அமைப்பாகவே மாறுது. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 3வது சக்திகள் யாருமே முதன்மை சக்தியாக மாறினதே கிடையாது. பாமகவோ, தேமுதிகவோ, நாம் தமிழர் கட்சியோ, மதிமுகவோ, மக்கள் நீதி மையமோ, எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கிறது. எந்த கட்சியுமே 3வது சக்தியாகவே இருந்திருக்கிறாங்களே தவிர முதன்மை சக்தியாக மாற முடியல. முதல் முறையாக ஒரு முதன்மை சக்தியாக கட்சியை ஆரம்பித்து 2 வருஷம் கூட கிடையாது, 2.25 வருஷம் ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டார். அப்படிங்கிறப்ப தொண்டர்கள் இடம் மாறுவது என்பது தவிர்க்க முடியாது. இப்போ முதன்மை சக்தியாக வந்துட்டு தாவேக்கா இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ 3வது இடத்துல இருந்த எந்த கட்சியும் வந்துட்டு முதன்மை சக்தியாக வரல. 3வது இடத்துக்கு அதிமுக நகர்த்தப்பட்டு அப்படின்னும் போது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய கட்சிங்கிறது தான் வரலாறாகவே இருக்குது. அப்போ அதிமுகங்கிறது வந்துட்டு 3வதுக்கு போச்சு அப்படிங்கிறது வந்து அழிஞ்சிடும் அப்படிங்கிறது ஒரு குறியீடு. இப்பயும் 2 கட்சி தான், திமுக தாவேக்கான்னு ஆயிடுச்சு. இப்போ அதிமுகங்கிறது இருதுருவ அரசியல் இப்போது இடம் மாறி இருக்கிறது, அவ்வளோதான். அந்த இடத்துல அதிமுக இல்லை என்பதுதான் இதை வந்து கசப்பான உண்மை. இப்போ அதிமுக வருங்காலம்னா என்ன வருது? வருங்காலம் தலைமை மாற்றப்பட வேண்டும், கட்சி கட்டமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், அந்த கொள்கை முழக்கங்கள்லாம் கொஞ்சமாவது இருக்கணும். எதுவுமே இல்லை, இப்படியே ஒரு கம்பெனி மாதிரியே நடத்திக்கிட்டே இருந்தால் அது கரையத்தான் செய்யும். மண்குதிரையாக இருந்தால் ஆற்றுல கரையத்தான் செய்யும். நிச்சயமாக அது உண்மையிலே நீந்தக்கூடிய இடத்தை நோக்கி அது தன்னை வலிமைப்படுத்தி கொள்ளணும். வலிமைப்படுத்துவதற்கு தலைமையில் மாற்றம் தேவை.
அப்படிங்கிறதான் அந்த கட்சியின் குரலாக இருக்குது. ரொம்ப நன்றி சார்.